வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி ட்ராவல் எக்ஸ்பி. இன்னைக்கு தேதி டிசம்பர் 12ங்க, வியாழக்கிழமை. அன்றைக்கி இந்த வீடியோவில் கீழே திருப்பியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம், அப்புறம் ஸ்ரீவாரிமட்டு நடைபாதையில் இன்றைக்கி எவ்வளோ டோக்கன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஸ்டேட்டஸு, அப்புறம் திருமலையில் உள்ள அக்காமடேஷன் இன்றைக்கி எவ்வளோ சீட்டு, இன்றைக்கி எவ்வளோ கோட்டா ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அது தவிர சப்தகிரின்னு மாத இதழ் ஒன்று டிடிடியில் வெளியிட்டுருக்காங்க. அதை பற்றின தகவல்கள்லாம் அந்த வீடியோவில் பார்க்கலாம். தினசரி திருமலையில் பார்த்தீங்கன்னா 3 இடத்துல டிக்கெட் கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்டி டோக்கன். இது வந்து இலவச டோக்கன் தான். இதுக்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருந்தால் கூட போதுங்க. இதுக்கு பதிவு பண்ணிட்டு வந்துடலாம். இன்கேஸ் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துனா கூட ஃபோன் நம்பரில் உங்களை ஃபோனில் வந்து ஆதார் கார்டு இருந்தால் கூட போதுங்க. அதை காமிச்சு கூட நீங்கள் டிக்கெட் எடுக்க முடியும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏற்றாப்பில் இருக்கிற ஸ்ரீனிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றாப்பில் இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அப்புறம் அலிப்பதி நடைபாதை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலையுமே டோக்கன் கொடுக்குறாங்க. இரவு 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இன்றைக்குள்ள ஸ்லாட்டில் ஒரு 10,000 டிக்கெட்டு, மறுநாள் காலையில் தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு 3000, 5000, 7000ன்னு கூட்டத்தை பொறுத்து டிக்கெட் பிரித்து கொடுப்பாங்க. இந்த வியாழக்கிழமை மட்டும் உள்ள ஒரு வித்தியாசம் இருக்குங்க. ஏன்னா வியாழக்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்குள்ள டோக்கன் மட்டும் தான் கொடுப்பாங்க. வெள்ளிக்கிழமை காலையில் டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. எல்லா நாளும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு பாதி டிக்கெட்டு, மறுநாள் காலையில் பார்க்கறதுக்கு டிக்கெட் அப்படி தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. பட் வியாழக்கிழமை மட்டும் அப்படி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா மறுநாள் வெள்ளிக்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு வந்து அபிஷேகம் நடக்கும். அதனால் வெள்ளிக்கிழமை காலையில் தரிசனமே கிடையாதுங்க. காலையில் 9 மணிக்கு மேலே தான் பக்தர்களை தரிசனம் பண்ண அனுப்புவாங்க. அதனால் அது வரைக்கும் வந்து பக்தர்கள் தரிசனம் பார்க்க முடியாதனால டோக்கனே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா மறுநாள் டோக்கன் கொடுக்குற டைமிங்கில் பார்த்தீங்கன்னா விடிய காலையில் 3, 4, 5, 6 தான் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் சுவாமிக்கு வந்து அபிஷேகம் நடக்கிறதுனால விடிய காலையில் டோக்கன் கொடுக்கறது கிடையாது. அதுமாதிரி பொது தரிசனமும் கிடையாது, இலவச தரிசனமே கிடையாதுங்க. 9 மணிக்கு மேலே தான் பக்தர்களை அனுப்புவாங்க. அதனால் வியாழக்கிழமை மட்டும் அன்றைக்கி டோக்கன் மட்டும் தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா 3:30 மணி 4 மணிக்குள்ளார இன்றைக்கி டோக்கன் முடிஞ்சிருதுங்க. அப்புறம் 4 மணிக்கெல்லாமே கவுண்டரில் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் டோக்கனே கிடையாது சொல்லிவிடுவாங்க. மறுநாள் காலையில் தான் இனிமேல் டோக்கனே கொடுப்பாங்க. அதே மாதிரி இன்றைக்கி 4:30 மணிக்கு எடுத்து பார்க்கும்பொழுது 3:30 மணிக்கு எல்லா டோக்கனும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. 3:30 மணிக்கே முடிஞ்சு போச்சு. 2 மணிக்கு ஆரம்பித்து 3:30 மணிக்குள்ளே இன்றைக்கி டோக்கன்லாம் கொடுத்து முடிச்சுட்டாங்க. கவுண்டர்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து கீழே திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்க முடியாது. நாளை காலையில் தான் கவுண்டர் திறப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்குங்க. டோக்கன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. எவ்வளோ டோக்கன் கொடுத்தாங்கிற டீட்டெயில் தெரியல. பட்டு கவுண்டர்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. டிக்கெட் முடிஞ்சு போச்சுங்கிற டீட்டெயில் மட்டும் வந்துருச்சுங்க. அதில் அடுத்து ஸ்ரீவாரிமட்டு நடைபாதையில் உள்ள ஸ்டேட்டஸ் பாருங்கள். இன்றைக்கி வந்து 3000 டோக்கன் கொடுக்குறாங்க. வழக்கமாக 3000 டோக்கன் தான் கொடுத்துட்ருக்காங்க. அதேமாதிரி இன்றைக்கும் 3000 டோக்கன் தான் கொடுக்குறாங்க. மத்தியானம் 12 மணிலேருந்து இரவு 9 மணிக்கு ஸ்லாட் போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் உள்ள வசதி என்னென்னா இன்றைக்கே தரிசனம் பார்க்குற மாதிரி டிக்கெட் தான் இதில் கொடுத்துட்ருக்காங்க ஸ்ரீவாரிமட்டை பொறுத்த வரைக்கும். அதனால் இப்போ 3:30 மணிக்கு அங்கே கீழே திருப்பதியில் டோக்கன் முடிஞ்சிச்சுன்னா நேரடியாக நம்ம இங்கே ஸ்ரீவாரிமட்டு நடைபாதைக்கு வந்தோம்னா இங்கே டோக்கன் வாங்கிட்டு இன்றைக்கே தரிசனம் பார்க்கலாங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஸ்ரீவாரிமட்டு நீங்கள் வரணுன்னா 6 மணிக்குள்ளே வரணுங்க. ஏன்னா அந்த கவுண்டர் வந்து 6 மணிக்கு திறப்பாங்க. நடைபாதையும் அப்படி தாங்க. காலையில் 6லேருந்து சாயங்காலம் 6 மணிக்கு தான் நடைபாதை திறப்பாங்க. அதனால் 6 மணிக்கு கவுண்டர் திறந்து டிக்கெட்லாம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் அந்த ஸ்ரீவாரிமட்டு வரதுக்கு பஸ் வசதி இருக்குது. டிடிடியோட இலவச பேருந்து வசதி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பும். அதில் ஏறி நீங்கள் வரலாம். கிட்டத்தட்ட ஒரு 17 கிலோமீட்டர் தூரம் இருக்குங்க. வரத்துக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். அந்த ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் மூலமாகவோ இல்லை இலவச பேருந்து மூலமாகவோ இல்லை ஷேர் ஆட்டோ ஜீப் மூலமாக அந்த இடத்துக்கு வந்து அடையலாங்க. அலிப்பதி நடைபாதை மாதிரி இங்கேயும் லக்கேஜெல்லாம் கொடுத்துட்டு மேலே போய் கலெக்ட் பண்ணிக்கிறதுக்கான வசதிலாம் இருக்குது. நடைபாதை ஆரம்பத்திலே டோக்கன் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு பாதியில் போய்ட்டு அந்த டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணணுங்க. அதை வாங்கிட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே ஏறி போனோம்னா இந்த டயத்துக்கு குறிப்பிட்ட டயத்துக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் முன்னாடி போய்ட்டு தரிசனம் பார்க்கலாங்க. சாதாரணமாக கூட்டம் அதிகமாக இல்லைன்னா 4 ஹவர்ஸ் ஆகும் சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு. இன்கேஸ் கூட்டம் அதிகமாக இருந்ததுன்னா 6 மணி நேரம் வரைக்கும் ஆகுங்க. இதுக்கடுத்து திருமலையில் உள்ள அக்காமடேஷன் ஸ்டேட்டஸு. திருமலையில் சிஆர்ஓ அப்படிங்கிற சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஆஃபீஸு. இங்கே வந்து எப்படின்னா திருமலையில் ஆன்லைனில் ரூம் எடுக்காதவங்க நேரடியாக இங்கே வந்தாலும் ரூம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இங்கே இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் சென்டர். நேரடியாக அக்காமடேஷன் கொடுக்க மாட்டாங்க. இது வந்து உங்கள் பேர், ஆதார் கார்டு ப்ளஸ் ஃபோன் நம்பரை வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா கையில் ஒரு ஸ்லிப் ஒன்று கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வெளியில் வந்துடலாம். அப்புறம் சீனியாரிட்டி படி உங்களுக்கு ரூம் அலாட்மெண்ட் கிடைக்குங்க. இது தினசரி பார்த்தீங்கன்னா கால நேரத்தில் போனோம்னா ஒரு 1 ஹவரில் ரூம் கிடச்சிக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி தான் சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி காலையில் பாருங்கள் 966 ரூம் அவைலபிள் இருக்குங்க. இந்த கவுண்டர் வந்து காலைல 5 மணி தான் திறப்பாங்க. காலைல 5 மணிலேருந்து இரவு 8 மணிக்கு அந்த கவுண்டர் திறந்திருக்கும். அதனால் இந்த விடிய காலையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தினசரி ஒரு 1000 ரூம் அவைலபிள் இருந்துகிட்டே இருக்குது. 50 ரூபா 100 ரூபா ஒரு கேட்டகரி, 1000, 1518 இன்னொரு கேட்டகரி. இதுமாதிரி 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. இதில் 50 ரூபா 100 ரூபா ரூமில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 966 ரூம் இன்றைக்கி கோட்டா ஒதுக்கியிருக்காங்க. அதில் இவங்க அந்த 3:35 ஸ்டேட்டஸ் கொடுத்ததுனால கவுண்டர் திறக்கலைங்க. அதனால் எல்லா ரூமும் அவைலபிள் இருக்குது. 5 மணிக்கு கவுண்டர் திறந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. முதல்ல வர 966 பக்தர்களுக்கு உடனடியாக ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. உடனடியான என்னங்க ஒரு 1/2 hour இல்லைன்னா 1 hourல உங்களுக்கு ஃபோனுக்கு மெசேஜ் வரும். நீங்கள் பதிவு பண்ணிட்டு வெளியில் வந்துட்டிங்கன்னா உள்ளே வெயிட் பண்ண வேண்டிய வேலை கிடையாதுங்க. பதிவு பண்ணிட்டு வெளியில் வந்துடலாம். வெளியில் வந்துட்டிங்கன்னா ஒரு 1/2 hourல உங்களுக்கு ஃபோனுக்கு மெசேஜ் வரும். இந்த இடத்துல இந்த காட்டேஜ் அலர்ட் ஆகிருக்கு, அந்த காட்டேஜோட நம்பர் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும். நேரடியாக அப்போ அந்த காட்டேஜுக்கு போய்ட்டு அதில் உள்ள என்கொயரி ஆஃபீஸில் போய் பணம் கட்டிட்டு அப்போ ரூம் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஆன்லைனில் ரூம் எடுக்க முடியல, நேரடியாக தான் திருமலைக்கு போய் எடுக்கணுன்னா நீங்கள் விடிய காலில் வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு ரூம் கிடைக்குங்க.
ரூம் திருமலையில் கிடைக்கவே மாட்டேங்குது, ரொம்ப பிரச்சனை இருக்குது, சுத்தமாக கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து கிடைக்கல, எடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாமல் விடிய காலையில் அட்லீஸ்ட் ஒரு 7 மணிக்குள்ள நீங்கள் வந்துட்டீங்கன்னா கூட 1 ஹவரில் ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதுக்கப்புறம் பகலில் வந்தோம்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகலாம். இல்லை சாயந்தரத்தில் வந்தோம்னா ரூம் கிடைக்காம போட்டு வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் நீங்கள் வந்து திருமலையில் நேரடியாக தான் ரூம் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் விடிய காலையில் வாங்க, கன்ஃபார்மாக உங்களுக்கு ரூம் கிடைக்குங்க. இங்கே திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் பக்தர்களுக்காக நிறைய வசதிகளை செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. அதில் இந்த பெருமாளுடைய கதைகளை நிறைய பேருக்கு தெரியப்படுத்துறதுக்கும், பெருமாளுக்கு நடக்கிற டெய்லியும் நடக்கிற பூஜைகள், அது தவிர திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் நிர்வகிக்கிற கோயில்கள், தினசரி செய்கிற சேவைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அந்த மாதிரி பல விஷயங்களை வெளிப்படுத்துறதுக்காக, அது தவிர ஆன்மீகத்தை தொடர்ந்து வளர்க்குறதுக்காக நிறைய வழிகளில் திருமலா திருப்பதி தேவஸ்தானம் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதில் ஒரு வழி தான் சப்தகிரின்னு ஒரு சமய மாத இதழ் ஒன்று வெளியிட்டுருக்காங்க. இது ரொம்ப வருஷமாக வந்துகிட்டு இருக்குங்க. அது திருமலா திருப்பதி தேவஸ்தானம் எப்போ ஆரம்பிச்சதோ அதுக்கப்புறம் இந்த புக்கு ஒன்று வெளியிட்டாங்க. இது மாதம் வந்துகிட்டு இருக்கும். அது மாதத்துக்கு ஒரு தடவை வரும். இது நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை நான் திருப்பதியில் போகும்போது பார்த்தேன். அவங்கள்ட்ட அந்த திருமலையில் பார்த்தேன். அதை பார்த்துட்டு அவங்கள்ட்ட போய் கேட்கும்பொழுது இந்த மாதிரி டிடிடின்னு அதில் புக்கு இருக்கும் பாருங்கள், வாங்கிட்டு போய் படித்து பாருங்கள். அதில் கடைசி பேஜில் ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அதை ஃபில்லப் பண்ணி நீங்கள் பணம் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு மாதம் வீட்டுக்கு புக்கு வந்துடும் சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அது ஆயிடுச்சுங்க. நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பணம் அனுப்பிச்சி விட்டேன். அதுமாரி பணம் அனுப்பிச்சி விட்டேன், மணி ஆர்டரில் பணம் அனுப்பிச்சி விட்டேன். அதுக்கப்புறம் 10 வருஷமாக எனக்கு புக்கு மாதம் 1ஆந்தேதியிலேருந்து 10ஆந்தேதிக்குள்ளே புக்கு வந்துகிட்டு இருக்குங்க. இந்த கொரோனா பீரியடில் மட்டும் தான் வரல, மற்றபடி இது வரைக்கும் இந்த மாதம் வரைக்கும் கரெக்டாக எனக்கு வந்துகிட்டு இருக்கு. அந்த புக்கை பற்றின சில டீட்டெயிலாம் பாருங்கள். இதில் புக்கில் என்னென்ன இருக்குங்கிற தகவலையும் சொல்கிறேன். இதில் இந்த புக்கோட பேர் பார்த்தீங்கன்னா திருமலா திருப்பதி தேவஸ்தானம் சப்தகிரி சமய மாத இதழ்னு போட்டிருக்கு பாருங்கள். விலை வந்து இப்போ உள்ள விலை வந்து 20 ரூபா. இது மே மாதம் புக்கு, இது 20 ரூபா போட்டுருக்காங்க பாருங்கள். இதில் அந்த மே மாதம் உள்ளது பாருங்கள், திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி பிரம்மோற்சவம் அப்படின்னு போட்டு பாருங்கள். இது மே மாதம் நடந்தது. அதாவது இந்த புக்கில் என்ன இருக்குன்னா, இந்த மாதம் நடக்க போகிற ஃபங்க்ஷன்லாம் இதில் காமிச்சிருவாங்க. திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் இந்த திருமலையில் நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ், அது தவிர திருப்பதியில் நடக்கிற ஃபங்க்ஷனு, இதில் பத்மா தாயார் கோயிலில் நடக்கிற இந்த மாதம் நடக்க போகிற உற்சவங்கள், இல்லை ஏற்கனவே நடந்து முடிஞ்ச சில உற்சவங்கள், இதை பற்றின தகவல்லாம் இதில் மொத்தமாக நம்ம தெரிஞ்சிக்க முடியும். நமக்கு வந்து 5ஆந்தேதி 6ஆந்தேதி மேக்ஸிமம் அந்த புக்கு வந்துடுது. எனக்கு சென்னையில் இருக்கேன், எனக்கு வந்து 6ஆந்தேதி இல்லை 7ஆந்தேதி இந்த புக்கு கன்ஃபார்ம் வந்துடுதுங்க. அழகாக பேக் பண்ணி வந்துடும், அட்ரஸுக்கு வந்துடும். இதை வாங்கி படித்தோம்னா இந்த மாதத்துக்குள்ளே மொத்த ப்ரோக்ராமும் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். திருப்பதியில் என்னென்ன ப்ரோக்ராம்னு அந்த மாதம் பூரா நடக்க போகுது, என்னென்ன உற்சவங்கள்லாம் நடக்க போகுது, அந்த மாதிரி சகல விதமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அது தவிர அந்த உற்சவங்கள்னால் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த உற்சவங்கள் நடக்குது அப்படின்னா இந்த உற்சவம் ஏன் நடக்குது, அதை பற்றின கதைகள் நிறைய கிளை கதைகள் இருக்கும், சிறு சிறு கதைகள் இருக்கும், வரலாறு இருக்கும், அந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க. அதை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அந்த மாதிரி வசதியான புக்கு இது. இதில் ஃபஸ்ட் 2 பேஜ் ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள இண்டெக்ஸ் கொடுத்துருப்பாங்க. உள்ளூரைன்னு போட்டிருப்பாங்க, சப்தகிரி சமய மாத எழுதுன்னு கூட்டு. இதில் வந்து வரிசையாக இந்த பேஜ் வைஸ் சாதாரண நம்ம புக்கில் இருக்கிற மாதிரி, கதை புக்கில் இருக்கிற மாதிரி, ஆனந்தவன் குமுதத்தில் இருக்கிற மாதிரி அது உள்ள இண்டெக்ஸ் என்னென்ன பொருளடக்கம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி அது க்ளீனாக கொடுத்துருப்பாங்க. இதில் உள்ள நிறைய கதைகள் வருதுங்க. அதில் நம்ம இந்த பெருமாளை பற்றின சகல விதமான கதைகளும் வருதில்ல. இதில் மே மாதம் உள்ள டீட்டெயில்ஸ் பாருங்கள். அதில் மே மாதம் பாருங்கள், அருள்மிகு அழகிய சிங்கர்னு இருக்கு பாருங்கள். அந்த அழகிய சிங்கரை பற்றின கதைகள் இதில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடன் போட்டு பசிப்பினியை போக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கட்டுரை எழுதியிருக்காங்க. அதை பற்றின இது இருக்குங்க. அதில் தான் பாருங்கள், அன்னம் பரபிரம்ம ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி ஒரு அன்னதானத்தை பற்றின ஒரு சின்ன ஒரு கட்டுரைங்க. இதை படித்தோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து அன்னதானம் செய்வோம் அப்படின்னு சொல்லி நமக்கு தோன்ற மாதிரி அருமையான கட்டுரைங்க அது. இதெல்லாம் பாருங்கள், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர், மானிட சேவையை மாதவ சேவை, இந்த மாதிரி நிறையா இருக்குது பாருங்கள். இதை படித்து பார்த்தோம்னு வச்சிங்களேன், நமக்கு வந்து இந்த பசிப்பினியை நம்மளும் போக்கணும், நம்மளும் இந்த மாதிரி அன்னதானம் செய்யணும்னு சொல்லி நமக்கு தோன்ற அளவுக்கு அந்த அழகாக அந்த கட்டுரைலாம் எழுதுகிறாங்க. மிகப்பெரிய ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், ஆன்மீகவாதிகள்லாம் அந்த கட்டுரைகள் நிறைய பேர் எழுதிட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு புக்கில் வந்து ஒன்று ஒரு கதைகள் வந்துகிட்டே இருக்குங்க. இதில் இந்த பேஜ் பாருங்கள், ஐஸ்வர்யம் பெருக ஸ்ரீ கனகதாரா ஸ்தோத்திரம். கனகதாரா ஸ்தோத்திரத்தை பற்றி ஃபுல்லாக அது என்னென்ன ஸ்தோத்திரம், அதுக்கான அர்த்தங்கள் அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் இந்த மாதிரி நம்ம ஒன்று தேடி பிடிக்க வேண்டிய விஷயம் இல்லைங்க. அது நமக்கு மாதம் இந்த புக்கை படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட எல்லாமே நம்ம தானாகவே தெரிஞ்சிக்க முடியும். இந்த புக்கை நம்ம வெளியில் தேட வேண்டியதில்லை. இந்த மாதம் இதை பற்றி தேடணும், அந்த மாதம் அதை பற்றி தேடணுங்கிற அவசியமே இல்லைங்க. இந்த புக்கை ரெகுலராக நம்ம படிச்சுட்டே இருந்தோம்னா எல்லா விதமான கதைகள், எல்லா விதமான ஸ்தோத்திரங்கள், இதுமாரி பெருமாளுடைய ஸ்தோத்திரங்கள், மகாலட்சுமியோட ஸ்தோத்திரங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சிக்க முடியும் இதுலேருந்து. அது தவிர இந்த ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், திருப்பதி சுற்றுப்பகுதிகளில் உள்ள திருமலா திருப்பதி தேவஸ்தான ஆலயம், அதோட அமைவிடம் திருப்பதி ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எவ்வளோ தூரம், இந்த கிலோமீட்டரில் எவ்வளோ தூரம்னு போட்டிருக்காங்க பாருங்கள். பத்மா தாயார் ஆலயம் வந்து 6 கிலோமீட்டரு, கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் கோயில் சீனிவாசமங்கபுரம் 12 கிலோமீட்டரு, கோவிந்தராய சுவாமி ஆலயம் 1 கிலோமீட்டரு, கோதண்டராம சுவாமி கோயில் 2.3 கிலோமீட்டரு, இதுமாரி வரிசையாக போட்டு பாருங்கள். கபிலேஸ்வர ஆலயம், கபிலேஸ்வர சுவாமி ஆலயம், பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயம் அப்ளாயகுண்டா, ஸ்ரீ வேதவல்லி சமேத ஸ்ரீ வேதநாராயண சுவாமி ஆலயம் நாகலாபுரம் 65 கிலோமீட்டருக்கு பாருங்கள்.
ஸ்ரீ பத்மாவதி சமேத ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயம் நாராயணவனம் 37 கிலோமீட்டரு, ஸ்ரீ வேணுகோபால சுவாமி ஆலயம் கார்வேடி நகரம் 48 கிலோமீட்டரு, ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயம் ஒன்னிமிட்டா கடப்பா மாவட்டத்தில் இருக்குங்கிறது. இது 116 கிலோமீட்டரு. அதிகபட்ச தூரத்தில் இருக்கிற ஆலயம் வந்து இந்த கோதண்டராமர் ஆலயம் ஒன்னிமிட்டா தாங்க, 116 கிலோமீட்டரு. இந்த மாதிரி தகவல்லாம் நம்ம இந்த புக்கு மூலமாக ஈஸியாக தெரிஞ்சுக்கலாங்க. திருமலையில் நம்ம இந்த மாதம் போக போகிறோம் அப்படின்னா, நம்ம அந்த மாதத்தில் நடக்கிற பூஜைகள், நடக்கிற சடங்குகள், சேவைகள் இதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போனோம்னா நமக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஏன்னா நம்ம அந்த நேரத்தில் போகும்பொழுது இந்த சேவைகள் இருந்துச்சுன்னா நம்ம அதை கலந்துட்டு வர முடியும். அதுக்கான வாய்ப்புகள் அதில் இருக்குது. அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சப்போஸ் நம்ம நேரடியாக தரிசனத்துக்கு பார்க்க போகிறோம், டிக்கெட் இல்லை, எப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது போகலாம், இல்லை எப்போ வந்து ஃபங்க்ஷன் இருக்கிற இடத்துல போக முடியுமா அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, சில முக்கியமான ஃபங்க்ஷன் நேரத்தில் போனோம்னா கண்டிப்பாக கூட்டம் அதிகமாக இருக்கும். அது தவிர்க்கணும்னு வச்சிங்களேன். இந்த மாதிரி இந்த புக்கெல்லாம் படிச்சுட்டு போனோம்னா சில முக்கியமான உற்சவங்கள் நாட்கள்லாம் போட்டிருப்பாங்க. அந்த நாட்களை தவிர்த்துட்டு மற்ற நாட்களில் போனோம்னா ஓரளவு ஃப்ரீயாக நம்ம சாமி தரிசனம் பார்க்க முடியுங்க. அதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். இந்த புக்கு பார்த்தீங்கன்னா சப்தகிரி அப்படிங்கிற இந்த புக்கு எங்கே கிடைக்கும், இது எப்படி இந்த புக்கை நான் வாங்க முடியும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இதில் பார்க்கலாங்க. இதில் இப்போ போட்டிருக்கு பாருங்கள். அந்த கடைசி பேஜுக்கு அட்டைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சந்தாதார விண்ணப்ப படிவம்னு போட்டிருக்கு பாருங்கள். இதை வந்து நம்ம ஃபில்லப் பண்ணி அனுப்பணும். இதில் பாருங்கள், திருமலா திருப்பதி தேவஸ்தானம் திருப்பதினு போட்டிருக்கு. சப்தகிரி சமய மாத இதழ் சந்தாதார விண்ணப்ப படிவம். இதில் வந்து நம்ம பெயர், முகவரி எல்லாத்தையும் எழுதுனுங்க. ஃபோன் நம்பரு, அப்புறம் தேவையான மொழி, என்ன மொழியில் உங்களுக்கு புக்கு வேணும் பாருங்கள். என்னென்ன புக்கெலாம் இருக்குது பாருங்கள். தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, ஆங்கிலம், சமஸ்கிருதம், இந்த 6 மொழியிலையும் அந்த புக்கு வெளியிடுறாங்க. அது பார்த்துங்க. இது எந்த மொழியில் நமக்கு வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அனுப்பிச்சோம்னா அந்த மொழியில் நம்ம புக்கு வர ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து வருட சந்தா போட்டுருக்காங்க பாருங்கள். வருட சந்தா 240 ரூபா, ஆயில் சந்தா 2400 ரூபா. ஆயில் சந்தானா 12 வருஷங்க. ஆயில்னா நம்ம ஆயில் வரைக்கும் இருக்க முடியாது. 12 வருஷத்துக்கு 2400 ரூபாங்க. அது எந்த வழியில் நீங்கள் அனுப்புகிறீங்க, மணி ஆர்டர் அனுப்புகிறதா, இல்லை ஐஎம்ஓன்னு கொடுத்துருக்காங்க, ஐபிஓன்னு கொடுத்துருக்காங்க. எம்ஓன்னா மணி ஆர்டருங்க. நான் வந்து மணி ஆர்டர் தான் அனுப்பிச்சேன், அதனால் அதை மட்டும் சொல்கிறேன். ரசீது நம்பர், டீட்டெயில்ஸ்லாம் அதில் கொடுத்துட்டு, வங்கி சப்போஸ் நம்ம டிடி கொடுக்குறோம்னா டிடியோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணுங்க. எல்லாத்தையும் டீட்டெயிலாம் கொடுத்துட்டு தேதி போட்டு கையெழுத்து போட்டு இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்ஸ் அப்படியே கட் பண்ணி எடுத்துடணுங்க. எடுத்துகிட்டு இந்த அங்கே எங்கள் முகவரின்னு போட்டுருக்காங்க பாருங்கள். பிரதான ஆசிரியர் சப்தகிரி அலுவலகம், தி தேவஸ்தான அச்சக வளாகம், அதாவது திருமலா திருப்பதி தேவஸ்தான அச்சக வளாகம், கபில தீர்த்தம் சாலை திருப்பதின்னு போட்டுருக்காங்க பாருங்கள். இந்த அட்ரஸுக்கு நம்ம அனுப்பணுங்க. இதை அனுப்பிச்சோம்னா அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே நமக்கு வந்து தகவல் வந்துடுங்க. அது 1 மாதம் அதிகபட்சமாகும். அதுக்குள்ளே நமக்கு தகவல் வரும். அதுமாதிரி லெட்டர் ஒரு தபால் ஒன்று வரும். அது தவிர அடுத்த மாதத்துலேருந்து நமக்கு புக்கும் வர ஆரம்பிக்குங்க. அதுக்கு இது சப்தகிரி ஆண்டு வருட சந்தா 240 ரூபா, ஆயில் சந்தா 2400 ரூபா போட்டிருக்காங்க. இது காசோலை, அதாவது செக்கு, இல்லைன்னா வந்து டிடி, இதுமாரி இல்லைன்னா மணி ஆர்டரு, இந்த மாதிரி எது வேணாலும் அனுப்பலாம். அது அனுப்புறதுக்கு பேர் பாருங்கள். காசோலை, டிடி இதை எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து பிரதான ஆசிரியர் சப்தகிரி திருமலா திருப்பதி தேவஸ்தானம் திருப்பதி அப்படிங்கிற பேருக்கு நீங்கள் எடுக்கணுங்க. சீஃப் எடிட்டர் சப்தகிரி திருமலா திருப்பதி தேவஸ்தானம் திருப்பதி அப்படிங்கிற பேருக்கு தான் நீங்கள் எடுக்கணுங்க. அந்த டிடி இல்லைன்னா செக் அப்புறம் இந்த டேட்டு தான், அந்த பேரில் தான் நீங்கள் எடுக்கணும். அதுக்கடுத்து சப்தகிரி சந்தாதாரராக சேர்கிறதுக்கு இல்லைனா சந்தா புதுப்பிக்க விரும்புவோர் வந்து இந்த கூப்பனை பூர்த்தி செஞ்சு, அல்லது இந்த கூப்பன் இல்லைன்னு வச்சுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு புக்கு தான் இருக்குது, வேறு பேப்பர் இல்லைன்னா கூட ஒரு ஒயிட் பேப்பர் இருந்தால் கூட போதும்னு போட்டுருக்காங்க பாருங்கள். வெள்ளை தாளில் மேற் குறிப்பிட்ட விவரத்தை எழுதி அனுப்பலாம். இப்போ கீழே குறிப்பிட்டுள்ள முகவரியில் மட்டும்தாங்க நீங்கள் அணுகணும். இது சம்மந்தமாக வேறு யார்கிட்டையும் இது சம்மந்தம் பேச முடியாது. இந்த இடத்த தவிர வேறு எந்த இடத்துக்கும் பணம் அனுப்பி ஏமாந்துடாதீங்க. கண்டிப்பாக தான் இதுலேயும் போட்டிருக்காங்க. மணி ஆர்டர் அனுப்புகிறவங்க அதில் உங்கள் சந்தா விவரத்தை எழுதி கட்டத்தில் குறிப்பிட்டுள்ள முகவரிக்கு அனுப்பவும். மணி ஆர்டர்னால் நீங்கள் டீட்டெயில்ஸ் எழுத சொல்லி இடம் இருக்கும். அந்த டீட்டெயிலில் இதுமாதிரி சந்தா புதுப்பிக்கிறதுனா அதை பற்றி எழுதலாம். இல்லைன்னா எனக்கு வந்து புதுசாக புக்கு வேணும்னு சொல்லி இந்த மொழியில் வேணும்னு சொல்லி எழுதி அனுப்பலாங்க. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அனுப்பணும். இந்த மாதிரி நம்ம அனுப்பிச்சோம்னா நமக்கு வந்து அதிகபட்சமும் ஒரு 15 நாளில் ரிப்ளை வருங்க. அடுத்த மாதத்துலேருந்து புக்கும் வரும். ரொம்ப உபயோகமாக இருக்கிற அந்த புக்கு வந்து நம்ம ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியான புக்காக இருக்கும். அது ஒரு வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா 240 ரூபா சந்தா போட்டிருக்காங்க. ஒரு மாதத்துக்கு 20 ரூபா கணக்கு வருதுங்க. இது எவ்வளவோ செலவு பண்ணுறோம். அந்த புக்கை வாங்கி படித்தோம்னா இந்த திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தை பற்றியும், இல்லை பெருமாளை பற்றின மிக மிக முக்கியமான பல கதைகள் இருக்குங்க. வெங்கடாஜலபதி பெருமாளை பற்றியும் மற்ற கோயில்களை பற்றிலாம் இருக்குது. அதை பற்றின எல்லா விவரங்களும் நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியுங்க. நம்மளுடைய ஆன்மீக அறிவை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்புங்க அது. அது தவிர டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். திருமலா திருப்பதி தேவஸ்தானம் தகவல் மையம்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. 24 மணி நேரமும் தகவல் மையம் செயல்படுது. அதற்கான ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த நம்பரெலாம் நம்ம கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். அதுக்கான அதாவது திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் என்னென்ன வசதிகள்லாம் நமக்கு இருக்கோ அவ்வளவும் இதில் டீட்டெயில் வந்துடும். இதில் நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு தேவையானதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அது. நான் வந்து இந்த அடுத்த மாதம் என்னென்ன ஃபங்க்ஷன் நடக்க போகுது, அந்த ஃபங்க்ஷனை பற்றின சில தகவலாம் தெரியணும்னா அந்த புக்கை படித்தாலே எனக்கு பாதிக்கு மேலே தெரிஞ்சிடுது. இல்லை இந்த சம்மந்தப்பட்ட சேவைகள் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம தேடினோம்னா அதில் நம்ம கண்டுபிடிக்க முடியும். கூகுளில் போய் கூட எடுக்கலாம். இல்லை திருமலா திருப்பதி தேவஸ்தான வெப்சைட் ஓப்பன் பண்ணோம்னா அதில் வந்து குறிப்பிட்ட சேவையை பற்றி தேடி பிடிச்சி எடுத்தோம்னா அதுக்கான டேட்டெல்லாம் கொடுப்பாங்க. அதையும் தாண்டி இந்த புக்கை நம்ம ரெகுலராக படிச்சுட்டு வந்தோம்னு வச்சுக்கலாம், எந்த விதமான சந்தேகங்களும் யாரும் கேட்க வேண்டிய வேலையே கிடையாதுங்க. எல்லாமே இதிலே தெளிவாக இருக்கும்.
அதனால் புக்கு உங்களுக்கு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த புக்கை நீங்கள் சந்தா பணம் கட்டி வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குங்க. இந்த ஆன்மீகத்தை ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்களுக்கு இந்த புக்கு வந்து ரொம்ப ரொம்ப மனசுக்கு வந்து திருப்தியை கொடுக்கும். வாய்ப்பு இருக்கவங்க இதை உபயோகப்படுத்தி அந்த புக்கை வாங்கிங்க. மறுபடியும் இந்த மாதிரி திருமலா திருப்பதி தேவஸ்தான அப்டேட்டோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். என்னோடய சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.